கல்வி நிறுவனங்களில் ராகிங் செய்பவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சதாசிவம் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தின் 156வது பட்டமளிப்பு விழா வியாழக்கிழமையன்று சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அரங்கத்தில் நடந்தது. தமிழக கவர்னரும் பல்கலை வேந்தருமான ரோசையா தலைமையில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம், தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சரும் பல்கலை இணைவேந்தருமான பழனியப்பன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் சிறப்புரையாற்றிய தலைமை நீதிபதி சதாசிவம், இந்தியாவின் மிகச்சிறந்த பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்றால் எதிர்காலத்தில் நல்ல வேலை கிடைக்கும் என்பதை உறுதியிட்டு கூற முடியும் என்றார். ராகிங் செய்பவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும், அனைத்து கல்வி நிறுவனங்களும் முற்றிலுமாக ராகிங்கை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பேசினார். Ragging in education institutions adversely impacts the standard of education and has to be curbed with the iron hand. Every educational institute must show zero tolerance for ragging in their campus. இவ்விழாவில் ஒருவருக்கு முதுநிலை ஆராய்ச்சி பட்டமும் 108 பேருக்கு ஆராய்ச்சி பட்டமும், கலை மற்றும் அறிவியல் பிரிவில் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்த 120 பட்டதாரிகள் உட்பட 289 பேருக்கு நேரடியாக பட்டம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கவர்னர் ரோசையா கௌரவித்தார். யூனிவர்சிட்டி கான்வகேஷன்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுக்காக ஆளுநர் ரோசையா அவர்கள் கிட்ட இருந்து காமராஜ் மெடல் and award certificate, degree certificate வாங்கியிருக்கேன். 2012-2013 கல்வியாண்டில் சென்னை பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட கல்லூரிகளில் நேரடியாக படித்து முடித்த 26,564 பேர், தொலைதூர கல்வி வழியாக படித்த 13,650 பேர் மற்றும் தன்னாட்சி கல்லூரிகளில் படித்த 23,028 பேர் என்று மொத்தம் 64,475 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன.